பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, கல்யாண மாலை மோகன் ஐயா அவர்களே, இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, முழு மூச்சாக ஒரு 3 மாதங்கள் இயங்கி அமீரகத்திலே இத்தனை பெரிய தமிழ் திருவிழா இதுவரை நிகழ்ந்ததில்லை என்னும் அளவுக்கு மிகச்சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து இவ்வளவு திரளாக ஆட்களை கூட்டி வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் 3 பேர்னு தம்பி கிண்டல் பண்ணாங்க. ஆமாம், ஆனால் எனக்கு என்னவோ சேஷாத்ரி கொஞ்சம் இங்கே வந்ததுலேருந்து குழம்பி போயிருக்கிறார். ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் இதே மாதிரி பேசி பார்த்தாரு, இவ்வளவு காலம் ஒன்றும் சிக்கலை. இடம் மாறினாலாவது ஏதாவது அமையும்னு இங்கே வந்து எங்கள் 3 பேரையும் பார்த்து சீனியர் சிட்டிசன்னு கிண்டல் பண்ணிட்டு ஒரு லுக்கு வேறு. ஆனால் இவ்வளவு அழகாக இவர் பேசி நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. முதல்ல என்ன சொன்னார்? குரங்கு 3நார், அப்புறம் மிருகங்கள்கிட்ட துறவி பேசினார்னார், முடிக்கும்போது ஒரு நாய் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிய காதலை நாயின்னு சொன்ன முதல் ஆள் இவராக தான் இருக்காரு. அது மீண்டும் வரும், கடிக்கும். இதைத்தான் நாங்கள் சொன்னோம், அதுக்கு சீனியர் சிட்டிசன்றீங்க. அது கடிக்கும்யா, காலை சுற்றிக்கிட்டே வரும், கடிக்கிற மாதிரி வரும், கடிக்காது, குறைக்காமல் இருக்கும், கடிச்சுவிடும், அப்புறம் ஊசியாக போடணும். இவ்வளவும் சொன்னால் நாங்கள் சீனியர் சிட்டிசனா? உங்கள் ஊர் என்ன வண்டலூரா? விமான பணிப்பெண் கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சா அதுக்கு பேர் காதலா? சர்வீஸ்ன்னு பேர். அதில் வாங்கி குடிக்கல, அவர் கொடுத்தார், கேட்டது அவர் தான். எங்களுக்கு காதலை பற்றி நீங்கள் சொல்லுகிற மாதிரி நிறைய தெரியாது, ஒத்துக்கிறேன். ஏன்னா கடற்கரையில் காதலனும் காதலியும் கூடி இருக்கும்போது உலகத்தின் மக்கள் தொகை எவ்வளவுன்னு பேசுகிற ஒரு கிறுக்குத்தனம் எங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்துலையும் சென்சஸாக எடுப்பீங்க. அதில் அவன் சொன்னான், நீயும் நானும் சேர்ந்து 2 பேர், அதையும் அவன் நம்பியிருக்கா. அவ்வளோ லூஸாக இருந்தால் தான் காதல் வரும். அதுக்கப்புறம் உலகில் எத்தனை மொழி இருக்கிறது? உடனே இவங்க புன்னகை, உன்னுடைய வெக்கம், அதெல்லாம் எங்கம்மா இருக்கு? அப்புறம் மௌனம், அதாவது புன்னகையும் வெக்கமும் அந்த அம்மாட்டையா, மௌனம் இவங்கிட்டையா. அப்போ கூட பேச முடியாமல் ஊமையாக இருக்கான்றதுக்கு இது எல்லாத்துக்கும் மேலே 3ஆவதாக ஒன்று சொன்னார். காதல் என்பது எதுவரை தெரியுமா? நீயும் நானும் கல்யாணம் செய்யும் வரை அப்படின்னு. அதுக்கு பேர் காதலா? காதல் என்பது எதுவரை என்றால் நீயும் நானும் வாழும் வரை என்று சொல்லி இருந்தால் அங்கே காதல் மலரும். கல்யாணம் செய்யும் வரையா? இதான் கண்ணதாசன் ஏற்கனவே சொல்லிட்டார்ல. ஒன்னே ஒன்று அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூமி எப்போ அழியும்? உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்தால் அழியும்னு அவன் சொன்னானா. அவன் கண்ணிலிருந்து சொட்டு சொட்டா அழிய போகுது, வடிய போகுதுன்னு அவனுக்கு தெரியாமலே சொல்லியிருக்கான். எல்லாத்த விட பயங்கரம் அவங்க சேஷாத்திரியை கொண்டு போய் தமிழ்நாட்டில் கரண்ட்டு கட்டான ஊர்லேயே விட்டுறணும். காதலி கிட்ட வந்தாலும் முத்தம் கொடுத்தாலும் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் 8 மணி நேரம் கரண்ட் கட்டில் இருட்டில் கிடக்கம்யா. எங்களுக்கு இந்த ஐடியாவை தமிழ்நாட்டில் பரப்புனீங்கன்னா பில்லு கட்ட வேண்டியது இல்லை. லூஸாக இருந்தால் இதில் செய்வீங்க. தம்பி நல்லா பேசியிருக்கிறார். இந்த மாதிரி தான் எல்லாரையும் கெடுக்கணும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. காதல் என்பது போதைப் பொருளான்னு கேட்டார். இது தன்னிலை விளக்கம். அது உண்மையிலேயே காதல் என்பது ஒரு அடிக்ஷன். போதை கூட நேரம் ஆகும்போது தெளியும், ஆனால் காதல் போதை மட்டும் அழியுமே தவிர தெரியாது. காதல்லையே ஒருத்தன் அழிவான், ஆனால் தெரிய மாட்டான். யார் யார் எவ்வளவு கெஞ்சினாலும் காதல் போதையில் நம்ம பயிலுக்கு சொல்ல, மாப்பிள்ள வேணாண்டா, அவங்க அப்பா பெரிய எஸ்டேட் ஓனரு, எஸ்டேட்லேயே கொண்டு போய் ஒழிச்சிருவாங்க உன்னைய, ஆள் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவான்டா. இல்லைடா மாப்பிள்ள, அவள் சிரிச்சிட்டாடா. இவன் சொல்லுவான், இல்லைடா அவள் எல்லார்ட்டையும் தான்டா சிரிக்கிறா. சரி அது வேறடா, இது வேறடா. என்னை பார்க்கும்போது உதட ஒரு மாதிரி ஒரு கழிச்சு சிரிக்கிறாடா.
சொல்லி கடைசியில் காணா போற வரைக்கும் அழியுமே தவிர தெரியாது. அதை விட மோசமான போதை உலகத்திலே கிடையாது. காதல் ஒரு யூனிவர்சிட்டி. நல்லா சொன்னார். உள்ளே போயிட்டு வந்துடலாம்னு. உள்ள போயிட்டு வர்றதுன்னு எதை சொல்லுவாங்க? யூனிவர்சிட்டியவா? உள்ள போயிட்டு வர்றதுன்னா ஜெயில்னு அர்த்தம். சரி, இவர் தான் நம்மோட வந்தவர், பரவாயில்லைன்னா அந்த பக்கம் ஆர்த்தி மேடம் சும்மா காதல்னு சொன்னா அதிருது இல்ல. இது எங்க கிட்டேவா? ஒரிஜினலா அது அதிரும் போது பக்கத்துல நின்னவங்க காதல் அதிர்றதும் தெரியும், அது உதிர்றதும் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள்ல ஒண்ணு, உன் கருங்கூந்தலில் இருந்து உதிர்ந்த பூவை நான் காப்பாற்றி வைத்திருக்கிறேன். குப்பை பொறுக்கிட்டு இருந்திருக்கான்னு அர்த்தம்.